இது செந்தில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கடி அப்படின்றத விட அரசுக்கு அவர் சொன்ன மாதிரி தலைக்குனிவை ஏற்படுத்துற ஒரு விஷயம் இல்ல, அரசுக்கு ஒரு நெருக்கடி, குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கடி அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, அடிப்படையிலேயே ஒருத்தர் மந்திரி அதில் எப்போ தகுதி இழக்கிறார், 2 வருடமோ அல்லது அதுக்கு மேற்பட்ட தண்டனை வாங்கும்போதோ அவர் தகுதி இழக்கிறார். இந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கிற ஒரு வழக்கு இது. ஆக்சுவலாக இந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கிற வழக்கில் பிஎம்எல்ஏ ஆக்டில் உங்களுக்கு சிறையில் நீங்கள் மாதக்கணக்கில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜாமீன் கிடைக்கிறது செக்ஷன் 45 ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. ப்ராசிக்யூஷன் ஒத்துக்கவே மாட்டாங்க, விசாரணை நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஜட்ஜு கன்வின்ஸ் ஆகணும் நீங்கள் தப்பு பண்ணலேன்ட்டு. அது மாதிரிலாம் ஜட்ஜு அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால் செந்தில் பாலாஜி ஆகட்டும், வேறு பலர் ஆகட்டும், பல மாதங்கள் சிறையில் இருக்கிறத நம்ம பார்த்தோம். பல மாதங்கள் சிறையில் இருந்த பலரை சுப்ரீம் கோர்ட்டே விடுவிச்சிருக்கு, இன்க்ளூடிங் செந்தில் பாலாஜி. கெஜ்ரிவாலுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க, நீங்கள் செக்ரட்டரியேட் பக்கமே போகக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது போட்டாங்க. அவரும் போகல வச்சுக்கோங்க, அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். பட் இவரை பொறுத்த மட்டும் ஆர்டிகிள் 21 சார் சொன்ன மாதிரி ஆர்டிகிள் 21 பர்சனல் லிபர்ட்டி தொடர்ந்து நீங்கள் காராகிரகத்திலே வச்சுருந்தீங்கன்னா எத்தனை நாள் வச்சுக்க முடியும்? நீங்கள் விசாரணை நடந்துட்டுருக்குன்னு. இந்த பிஎம்எல்ஏ ஆக்டே ட்ரக்கானியன் ஆக்ட். ஆக்சுவலாக இது ஒரு கொடுமையான சட்டம். இந்த ஒரு கொடுமையான சட்டம் 22 சுப்ரீம் கோர்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சட்டத்தில் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு பொலிட்டிக்கலான டூலாக மாறி இருக்குது. இப்போ ஆக்சுவலாக அந்த பொலிட்டிக்கல் டூலாக மாறி அதை யூஸ் பண்ணுறாங்க. அது நமக்கு சில விஷயங்களை பார்க்கும்பொழுது அது இயல்பாக நடக்கிற மாதிரியும் சட்டபூர்வமாக நடக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது இந்தியா முழுக்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்களில் இதை பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் டாஸ்மாக் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் தானே? ஆமாங்க, கொடுத்துருக்குதாங்க. சில விஷயங்கள்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் நடந்து கொள்கிற விதம் பார்த்தீங்கன்னா ஒரு லீகலாக ஒரு நியாயமாக நேர்மையாக நடந்துக்கிற மாதிரி தெரியும். பட் அவங்க பண்ணுறதுனா ஒரு பொலிட்டிக்கல் டூலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்ல வரேன். நான் ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அவர் ஆர்டிகிள் 21 பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மாதங்களில் சிறையில் இருந்தால் அதெல்லாம் உண்மைதான். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒன்றும் பெரிய புனிதமான பசு கிடையாது. இட் இஸ் நாட் அ ஹோலி கவ் அட் ஆல். அது தேவையான ஆட்களை எப்படிலாம் அதை யார் எப்படி ஏபி விட்றாங்கன்னு தெரியும். இங்கே ஆருத்ரான்னு ஒரு வழக்கு இருக்குது, 2400 கோடி ரூபா ஊழல். அங்கே வெஸ்ட் பெங்காலில் சாரதா ஸ்கேம் இருக்குது, நாரதா ஸ்கேம் இருக்குது. அதில் மாட்டின ஹேமந்த் பிஸ்வாஸ், சுமந்த் அதிகாரி, அப்புறம் முகுல் ராய் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஜாலியாக சுற்றின்னு இருக்காங்க, ஜாமீனில் சுற்றின்னு இருக்காங்க. இங்கே 2400 கோடி ரூபா பொருளாதார பிரிவில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அந்த எஃப்ஐஆரில் அதில் மாட்டினவங்க யாருன்னு இல்லை உலகத்துக்கே தெரியும். ஏன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கண்ணு தெரியல அந்த எஃப்ஐஆர் பற்றி? ஏன் வரமாட்டேன்னாங்க உள்ள? இல்ல இடி போட்ட மத்த கேஸ் அது இருக்கட்டும். இப்போ இந்த விஷயத்துல இதெல்லாம் ஏன் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா, நீங்க சுத்த சுயம்பிரகாசம் கிடையாதுன்ற இடி ஒரு சுத்த சுயம்பிரகாசமான ஆள் கிடையாது. ஆனால் அதே நம்ம இன்னொரு பக்கமும் பார்க்கலாம். அவர் சரி இடி சுத்தம் சுயம்பிரகாசம் கிடையாது, அவங்க செந்தில் பாலாஜி மேலே 2000-3000 பேரை ஏமாற்றிட்டு பணம் வாங்கிட்டு அவர் ஏமாற்றிட்டாரு, பணம் வாங்கிட்டார், லஞ்சம் வாங்கிட்டார், எல்லாம் கரெக்ட் தான். எம்எல்ஏ எம்பிக்கள் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. ஓகே, லெட் இட் கோ லைக் திஸ். நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல விரும்பலை. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் கோர்ட்டில் ஜாமீன் கொடுக்கும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி மந்திரி பதவியில் இருக்கிறதுக்கு தடை இல்லைன்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை இவங்க பேஸ் பண்ணுறாங்க, சீனியர் லாயர்ஸ். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் அரசியலில் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு நியாயமில்லாத ஒரு பொலிட்டிக்கல் டூலாக இருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே சமயம் அரசியல் இப்போ சொல்றது இடி கிடையாது, இப்போ சொல்றது உச்ச நீதிமன்றம் தாங்க. அது இடி சொல்றதை கேட்டு தானேங்க வராங்க. இடியும் அதில் ஒத்து ஊதின்னு தானே இருக்காங்க. ஒரு தனி மனிதர் போட்ட மனு மேலே இடியும் ஒத்து ஊதின்னு தானே இருக்காங்க. சரி, வெளியில் வந்த செந்தில் பாலாஜி எத்தனை விட்னஸை கெடுத்தார்? ஏதோ ஆதாரம் இருக்கா? இந்த விட்னஸ் அவர் பணம் கொடுத்து ஐயா நீங்கள் சொல்லாதீங்க, நான் முடிச்சிடுறேன் மணி சார், நான் முடிச்சிடுறேன். இந்த இதை கெடுத்தாரு, அந்த இதை கெடுத்தாரு, அவர் சாட்சிகளை கெடுத்தாரு, இல்லை அவர் இது கேஸை தள்ளி போட்டாரு, ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கா சார்? ஏதாவது இருக்கா? ஏதாவது சொல்லுங்கள். ரெண்டு கண்டிஷன் பேரில் தான் உங்களை வெளில விடுறாங்க. என்னென்னா வெளியில் போனால் நீங்கள் ஜாமீனை கலைக்கக்கூடாது, வழக்கை தள்ளி போடக்கூடாது, ஒழுங்காக ஆஜராகணும். இந்த கண்டிஷனில் போடுறாங்க. அவர் ஒழுங்காக ஆஜராகிட்டு இருக்காரு, நீங்கள் சாட்சிகளை கலைச்சாருன்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் மந்திரியாக நியமிக்கிறதுக்கான உரிமை முதல்வர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இவ்வளவும் சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி நான் இன்னொன்று சொல்லுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஏன்னா பொது வாழ்க்கையில் ஒரு தூய்மை வேணும், ஒரு நேர்மை வேணும், அதெல்லாம் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேஸில் மாட்டின்னு இந்த மாதிரியான ஒரு ஜாமீனில் வந்திருக்கிற இவர் செந்தில் பாலாஜியை உடனடியாக அவசரப்பட்டு மந்திரி ஆக்க வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வி நான் தான் கேட்குறேன். ஏன் ஆக்குறீங்க? கொஞ்ச நாள் பொறுக்கட்டுமே, லெட் இட் பி லைக் தட். அவருக்கு கேஸை சந்திக்கட்டும்,
அவர் நிரபராதின்னு வெளியில் வரட்டும். இவ்வளோ சிக்கலான ஒரு விஷயத்தில் வெளில வந்திருக்கார், அவரை மந்திரி ஆக்க வேண்டிய அவசியம் என்ன? ஸோ நீங்கள் வந்து அதில் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய அவசியம் சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருக்குது. பொன்முடியை மீண்டும் மந்திரி ஆக்க வேண்டிய அவசியம் என்ன? அதையும் கேட்குறேன் நான். இந்த மாதிரிலாம் சிக்கலில் மாட்டிட்டு ஜாமீனில் வரவங்கள உடனே அமைச்சராக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ஃபோர்ஸ்மெண்ட் சரியில்லை, சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஜாமீன் கொடுக்கும்போது மந்திரியாக இருக்கணும் இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாமே கரெக்டு. என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ஒரு பொலிட்டிக்கல் டூலாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டும் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து எந்த விதமான பாரும் கிடையாது மந்திரியாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு தார்மீக ரீதியாக பொது வாழ்வில் ஒரு நேர்மையாக, ஒரு வாய்மையாக, ஒரு தூய்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு வந்து சிஎம்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு டெயின்டடாக இருக்கிறவங்க, அதாவது குற்றவாளி நிரூபிக்கப்படாமல் ஒரு கரைபடிந்தவர் இருக்காங்க இல்லையா, அந்த கரைபடிந்தவங்களை நீங்கள் ஏன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்கு ஆக்சுவலாக. அதை நீங்கள் வந்து முதல்வர் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இப்போ சேர்த்துட்டு இப்போ பிரச்சனை வந்து முதல்வருக்கு தான் பிரச்சனை. உடனடியாக மீண்டும் அமைச்சராக்கி இருக்க வேண்டிய தேவை இல்லை, தேவை கிடையாது. பொன்முடிக்கும் அதே நிலைமை தான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும் அமைச்சராக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். அதன் மூலமாக ஒரு நல்ல எக்ஸாம்பிளை வந்து சிஎம் காமிச்சிருக்கலாம். திருமணி குறுக்கிட விரும்புனீங்க? இல்லைங்க, அவர் பிரியன் ஒரு விஷயம் நான் பேசும்போது சொன்னதை அவர் சரியா கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். தெளிவா இருக்குது. அவர் நீதிபதி ஜஸ்டிஸ் ஓகா சொல்றாரு. அதாவது நீங்கள் அவர் மந்திரி ஆகக்கூடாதுன்னு எந்த விதத்திலையும் சொல்லலைன்னு. பெயில் கொடுத்ததே சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், அவர் அமைச்சராக இல்லை என்ற வாதத்தின் அடிப்படையில் தான் ஜாமீனே வழங்கப்படுது. சரி, அன்னைக்கு சொல்லலை, இப்போ அவங்க சொல்றாங்க, இந்த கருத்தை முன் வைக்கிறாங்க. இன்னொன்று, இப்போ எங்க சாட்சிகளை கலைச்சாங்கன்றாங்க, அதுவும் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குது. அவர் தெளிவாக சொல்றாரு, ட்ரையல் கோர்ட்ல பிரெடிகேட் அஃபென்ஸ்ல வந்து 3 பேர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க. அந்த எவிடன்சஸ் எல்லாம் கோட் பண்ணி ட்ரையல் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் இருக்கிறத வச்சு தான் அவர் ஆல்ரெடி சாட்சிகளை கலைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னு ஜட்ஜு சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. நமக்கு வேண்டியதை மட்டுமே நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆளுநர் விஷயத்துல சொல்றதை எடுத்துக்கிறவங்க, நமக்கு வேண்டாத விஷயங்களை இப்படி புறந்தள்ளிட்டு போவது என்பது சரியான அணுகுமுறை கிடையாது. அவருக்கு ஜாமீன் கொடுத்ததுல தவறே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் அவர் ஜாமீன் கொடுத்ததை நானே கூட வரவேற்றிருக்கிறேன். ஒரு மனிதனை வந்து நீங்க ட்ரையல்ல வந்து ஓராண்டுக்கு மேலெல்லாம் சிறையில் வைப்பது என்பது ஏற்புடையதே அல்ல. பட் மந்திரியா இருக்கணுமா இல்லையான்றதான் கேள்வி. அதுல வந்து ப்ரீ கண்டிஷன் போடலன்றாங்க. அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, அவர் அமைச்சராக இல்லாதது தான் அவர் ஜாமீன் கொடுப்பதற்கே காரணமாக இருந்தது. எல்லாம் சரிங்க, பழசுங்க. இப்ப தெளிவா கேள்வி வந்துடுச்சுங்க, உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா பதவி வேண்டுமான்னு என்ன முடிவு செய்ய போகுது அரசு? பிரியன் பதில். கண்டிப்பா அது வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் இது ஆக்சுவலாக. இந்த கேள்விக்கு வந்து அதுதான் சொல்கிறேன், ஒரு நல்ல எக்ஸாம்பிளை வந்து ஸ்டாலின் செட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. அவர் அவசரப்பட்டு ஒரு பொலிட்டிக்கலாக அவருக்கு என்ன கம்பல்ஷன் தெரியாது, பொன்முடியையும் செந்தில் பாலாஜியும் மீண்டும் எடுக்க வேண்டிய மந்திரி ஆக்க வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ அவர் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அவர் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் ஆக்சுவலாக. சரி.